ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா சேமியா தான். சேமியா உப்புமானாலே எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. பட் ஆனால் அதையும் டேஸ்ட்டாக சமைக்கலான்னா தேங்காய் எண்ணெய் விட்டு சமைச்சு பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் கடுகு, கடலப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா, உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா அளவாக விடுங்க. அதாவது 1.5 டம்ளர், அதாவது சேமியா மூங்குற, நீங்கள் எவ்வளோ பேக்கெட் சேமியா போட போகிறீங்களோ அது மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா, இப்போ சேமியா நம்ம போடுறோம், அதாவது அது மூங்குற அளவுக்கு மட்டும். அந்த சேமியா வந்துட்டு ரொம்ப மேலாப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், தண்ணி படப்பட அது ஊறி உள்ளே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா அது மூங்குற அளவுக்கு போட்டு நம்ம ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சேமியா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் தயிர், ஊறுகாய், வாழைப்பழம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.